Dear student, this is Theme Suvi கணக்கு. இன்னைக்கு நம்ம 10th மேக்ஸில் சாப்டர் 3 அல்ஜிப்ரா இயற்கணிதம் பார்க்க போகிறோம். இன்னைக்கு பார்க்குறது பயிற்சி 3.12ல் நாலாவது கணக்கு. ஒரு பெண்ணின் வயது அவரது சகோதரின் வயதைப் போல 2 மடங்கு ஆகும். 5 ஆண்டுகளுக்கு பின் இரு வயதுகளின் பெருக்கல் பலன் 375 எனில் சகோதரிகளின் தற்போதைய வயதை காண்க. பேஜ் நம்பர் 116ல் 4th sum. A girl is twice as old as her sister. 5 years hence, the product of their age will be 375. Find their present age. Answer part பார்க்கலாம். Girl, sister அப்படின்னு தனியாக பிரிச்சுக்கிறோம். அவங்களோட present age, அதாவது தற்போதைய வயது. அதுக்கப்புறம் 5 years after, 5 வருடங்களுக்கு பிறகு அவங்களோட ஏஜ் என்னன்னு பார்க்குறோம். இப்போ கேர்ளோட ஏஜை வந்து நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், அது அவங்க சிஸ்டரோட ஏஜை ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். 5 வருஷத்துக்கு அப்புறம் கேர்ளோட ஏஜ் என்ன ஆகும் அப்படின்னா x+5. அதே மாதிரி அவங்களோட சிஸ்டரோட ஏஜ் 5 வருஷத்துக்கு அப்புறம் y+5. இவங்க என்ன கண்டிஷன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த கேர்ளோட ஏஜ் வந்து இந்த சிஸ்டரோட ஏஜோட 2 டைம்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ x is equal to 2y. இதை ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கிறோம். 5 வருஷத்துக்கு அப்புறம் இவங்க 2 பேரோட ஏஜையும் மல்டிபிள் பண்ணால், அதாவது ப்ராடக்ட் பண்ணால், பெருக்குனா 375 வருது. அப்போ x+5ஐயும் y+5ஐயும் மல்டிபிள் பண்ணால், ப்ராடக்ட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும்? 375. இது அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன். இதை ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வைக்கிறோம். இப்போ x is equal to 2y இருக்கு இல்லையா, இதை இந்த ஈக்குவேஷன் செகண்டில் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இங்கே x வருதில்ல, இந்த எக்ஸுக்கு பதிலாக 2yன்னு நம்ம எழுதி ஃபஸ்ட்டு நம்ம ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம், அதுலேருந்து எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். x is equal to 2yன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறும் அப்படின்னா 2y + y into y+5 equal to 375. இந்த 2yயோட yயை மல்டிபிள் பண்ணால் 2y², இந்த 2yயோட 5ஐ மல்டிபிள் பண்ணால் 10y. நெக்ஸ்ட்டு 5யோட yயை மல்டிபிள் பண்ணால் 5y, 5யோட 5ஐ மல்டிபிள் பண்ணால் 25 equal to 375. 2y², 10yயோட 5yயை என்ன பண்ணுறோம்? ஆட் பண்ணுறோம். என்ன வரும்? 15y + 25 equal to 375. இந்த 375 இந்த சைடு வரையில் என்ன ஆகும்? மைனஸில் வரும். ஸோ 2y² + 15y + 25 - 375 equal to 0. இப்போ 25லேருந்து 375 நம்ம என்ன பண்ணுறோம்? சப்ராக்ட் பண்ணுறோம். ஏன்னா குறி ரெண்டும் எப்படி இருக்குது? வெவ்வேறானா கழிக்கணும். ஸோ சப்ராக்ட் பண்ணும்போது -350 equal to 0. இப்போ இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக இருக்குது. இதிலிருந்து நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணி ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். 2y² + 15 - 350 equal to 0. இப்போது இந்த ஒய்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய +15 எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு 2ஓட 350ஐ மல்டிபிள் பண்ணால் -700. ரெண்டு நம்பரை இப்போ பாருங்கள், இங்கே ப்ளஸ் அப்படியே எழுதிக்கிறோம். இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ். ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணால் 700 வரணும். ஒரு நம்பர்லேருந்து இன்னொரு நம்பரை சப்ராக்ட் பண்ணால் 15 வரணும். அந்த ரெண்டு நம்பர் என்னென்னா 35யும் 20யும். 35யோட 20ஐ மல்டிபிள் பண்ணால் 700, 35லேருந்து 20ஐ சப்ராக்ட் பண்ணால் 15. இப்போ 2ஆல் மல்டிபிள் பண்ணோம் இல்லையா, இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம 2ஆல் என்ன பண்ணிடணும்? டிவைட் பண்ணணும். இதோட ஆன்சர் -10 வரும். இதை அப்படியே விட்டுடலாம். இதோட ஒய்யை சேர்த்திங்கன்னா 2y + 35 ஒரு ஃபேக்டர், y - 10 இன்னொரு ஃபேக்டராக வரும். ஸோ 2y + 35 × y - 10 equal to 0ன்னு ரெண்டு ஃபேக்டர்ஸாக நம்ம பிரிக்கிறோம். இப்போ ரெண்டு ஃபேக்டர்ஸும் தனித்தனியாக 0க்கு ஈக்குவேட் பண்ணுறோம். 2y + 35 equal to 0, 2y equal to -35, y is equal to -35/2. அதே மாதிரி இங்கே y - 10 equal to 0, ஒய்யோட வேல்யூ என்ன வரும்? இந்த -10 இந்த பக்கம் வரையில் +10 வரும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது மைனஸில் இருக்குது, இது ப்ளஸில் இருக்குது. ஏஜ் எப்போவுமே மைனஸில் இருக்காது. ஸோ திஸ் இஸ் த ஆப்ட் ஆன்சர். y is equal to 10ன்னு எடுக்கிறோம். ஒய்யோட வேல்யூ 10 இருந்தால் எக்ஸோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னா இதோட 2 மல்டிபிள் பண்ணால் தான் எக்ஸோட வேல்யூ கிடைக்கும். ஸோ 10ஓட 2 மல்டிபிள் பண்ணால் 20 தான் வரும். த ஏஜ், அவர்களது வயது என்னவாக இருக்கும்? 20யும் 10மா இருக்கும். 5வது கணக்கு. 20 மீட்டர் விட்டமுள்ள ஒரு வட்டத்தின் பரிதியில் ஒரு கம்பம் ஒன்று பொருத்தப்பட வேண்டும். ஏதேனும் ஒரு விட்டத்தின் இரு முனைகளில் பொருத்தப்பட்டுள்ள P மற்றும் Q என்னும் கதவுகளிலிருந்து கம்பத்திற்கு இடைப்பட்ட தொலைவுகளின் வித்தியாசம் 4 மீட்டர் உள்ளவாறு கம்பம் நட முடியுமா? ஆமெனில் இரு கதவுகளிலிருந்து கம்பத்தை எவ்வளவு தொலைவில் பொருத்த வேண்டும்? A pole has to be erected at a point on the boundary of a circular ground of diameter 20 meter in such a way that difference of its distance from the two diametrically opposite fixed gate P and Q on the boundary is 4 meter. Is it possible to do so?
If answer is yes, at what distance from the two gates should the pole be erected? கொஸ்டினில் உள்ள ஸ்டேட்மெண்ட் படி ஒரு சர்க்குலர் கிரவுண்ட் இருக்குது. அந்த சர்க்குலர் கிரவுண்டோட டயாமீட்டர் இருக்கு இல்லையா, அது 20 மீட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த டயாமீட்டரோட ரெண்டு எட்ஜிலையும், அதாவது இந்த ரெண்டு எட்ஜை PQ அப்படின்னு ரெண்டு கேட் இருக்குது. இங்கே ஒரு கதவு இருக்குது, இங்கே ஒரு கதவு இருக்குது. இந்த ரெண்டு கதவு இருக்கு இல்லையா, இதனுடைய சர்க்கம்ஃபரன்ஸ் பரிதியில் நம்ம ஒரு கம்பு போல் அதை நிப்பாட்டுறோம். அப்படி நிப்பாட்டும் போது இந்த ரெண்டு Pலேருந்து ஏக்கு உள்ள தொலைவும் இந்த Qலேருந்து ஏக்கு உள்ள தொலைவுக்கும் உள்ள வித்தியாசம் 4. இப்போ இந்த டிஸ்டன்ஸை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் இதை விட 4 கம்மி வந்து ஏலேருந்து Qக்கு. ஸோ இதை நான் எக்ஸ்ன்னு எடுக்கும்போது இதை வந்து x-4ன்னு நான் எடுத்துக்கணும். இதனுடைய டயாமீட்டர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, விட்டம் வந்து 20 மீட்டர். இப்போ இந்த மாதிரி ஒரு கம்பத்தை இங்கே வைக்க முடியுமா? அப்படி வச்சா இங்கே இடைப்பட்ட தொலைவு என்ன, இங்கே இடைப்பட்ட தொலைவு என்னன்னு கேட்டிருக்காங்க. டயாமீட்டர் விட்டம் வந்து PQன்னு எடுத்துக்கிறோம். அது எவ்வளவு, 20 மீட்டர். Pலேருந்து ஏக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ்ன்னும் Qலேருந்து ஏக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து x-4ன்னு எடுக்கிறோம். ஸோ PA ஈக்குவல் டு எக்ஸ், QA ஈக்குவல் டு x-4. நெக்ஸ்ட்டு ஆங்கிள் ஃபார்ம்டு இன் செமி சர்க்கிள் இஸ் 90 டிகிரி. அதாவது அரைவட்டத்தில் அமையும் கோணம் வந்து 90 டிகிரி. இப்போ இது ஃபுல் சர்க்கிளாக இருக்குது. இந்த டயாமீட்டர் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த சர்க்கிளை ரெண்டாக பிரிக்குது. ஸோ இது வந்து இந்த ரெண்டாக பிரிக்கும்போது இது வந்து செமி சர்க்கிளாகவும் இது செமி சர்க்கிளாகவும் இருக்கும். இந்த செமி சர்க்கிளில் ஒரு பாயிண்டில் ஏற்படக்கூடிய கோணம் எவ்வளோ இருக்குன்னா, அரை வட்டத்தில் அமையக்கூடிய கோணம் எப்போவுமே 90 டிகிரி. த ஆங்கிள் ஃபார்ம்டு இன் செமி சர்க்கிள் இஸ் 90 டிகிரி. ஸோ இந்த இடத்துல எவ்வளோ வரும், 90 டிகிரி ஆகும். அப்போது இது ஒரு ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணுது இல்லையா, PAQ. இது ஒரு முக்கோணத்தை உருவாக்குது. இந்த ட்ரையாங்கிள் எப்படிப்பட்ட ட்ரையாங்கிளாக இருக்கும்னா, இங்கே 90 டிகிரி இருக்கிறதுனால இட் இஸ் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அதாவது ஒரு செங்கோண முக்கோணமாக இருக்கும். ஒரு செங்கோண முக்கோணத்தில் நம்ம கண்டிப்பாக எந்த ஃபார்முலா பயன்படுத்தலாம்னா, பித்தாகரஸ் தேற்றத்துக்கு உண்டான ஃபார்முலாவை நம்ம பயன்படுத்த முடியும். அதாவது மிகப்பெரிய பக்கமாக இருக்கக்கூடிய கர்ணம் ஹைப்போட்டனஸ் வந்து அதனுடைய ஸ்கொயர் வந்து இந்த ரெண்டு பக்கத்தினுடைய ஸ்கொயரோட அடிஷனுக்கு ஈக்குவலாக வரும். ஸோ ட்ரையாங்கிள் PAQ இஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். முக்கோணம் PAQ ஒரு செங்கோண முக்கோணமாகும். பை பித்தாகரஸ் தேற்றம் படி PA² + QA² கூட்டினோம்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், PQ². PA²னா நம்ம PA என்னன்னு வச்சுருக்கோம், எக்ஸ்ன்னு வச்சுருக்கிறோம். ஸோ x² + x-4 the whole square equal to 20 ஸ்கொயர். இது A-B the whole square ஃபார்முலாவில் இருக்குது. ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது x², இங்கே x² - 8x + 16 = 400. இப்போ இந்த 400 இந்த பக்கம் வரையில் என்ன ஆகும், -400 ஆகும். இந்த x²ஓட x² ஆட் பண்ணும்போது 2x². ஸோ 2x² - 8x இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணும்போது -384 = 0. எல்லா டேர்ம்ஸில் உள்ள நம்பர்ஸும் எப்படி இருக்குது, ஈவன் நம்பர்ஸாக இருக்குது. ஸோ நம்ம எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக 2ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். அப்போ என்னாகும், 2x² 2ஆல் டிவைட் பண்ணால் x², 8x 2ஆல் டிவைட் பண்ணால் 4x, 384 2ஆல் டிவைட் பண்ணால் 192. இது நம்மளுக்கு வந்திருக்கிறது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், அதாவது இருபடி சமன்பாடு. இதுலேருந்து நம்ம எக்ஸோட வேல்யூவை ஃபேக்டர்ஸ் மெத்தடில் கண்டுபிடிக்கலாம். அப்போது என்ன பண்ணுறோம், இந்த எக்ஸுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய -4, அடுத்து லாஸ்ட்டு கான்ஸ்டன்ட் டேர்ம் -192. இந்த மைனஸ் அப்படியே எழுதிக்கிறோம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணால் 192 வரணும். ஒரு நம்பர்லேருந்து இன்னொரு நம்பரை சப்ராக்ட் பண்ணால் -4 வரணும். ஏன்னா இது ரெண்டும் எப்படி இருக்குது, சைன் வேறு வேறு. ஸோ த ஆன்சர் இஸ் 16ம் 12ம். 16 12s are 192. 16லேருந்து 12 சப்ராக்ட் பண்ணால் -4. இப்போ -16 வந்தனால ஒரு ஃபேக்டர் x-16 ப்ளஸ் 12 வந்தனால ஒரு ஃபேக்டர் x + 12. இப்போ இந்த ரெண்டு ஃபேக்டரையும் தனித்தனியாக 0க்கு ஈக்குவேட் பண்ணுறோம். x-16 = 0. இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்குது, 16. x + 12 = 0. இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ -12. இங்கே டிஸ்டன்ஸ் தான் கேள்வியாக கேட்டிருக்காங்க. ஸோ நெகட்டிவில் நம்ம ஆன்சர் எடுத்துக்க முடியாது, ஒன்லி பாசிட்டிவ் தான் எடுத்துக்க முடியும். ஸோ எக்ஸோட வேல்யூவான 16 தான் ஆப்ட் ஆன்சர். PA = எக்ஸ்ன்னு வச்சோம் இல்லையா, இது = 16 மீட்டர் தான் நம்ம PAவோட டிஸ்டன்ஸ். QA வேணும்னா எக்ஸ்லேருந்து 4 சப்ராக்ட் பண்ணணும். அப்போ 16லேருந்து 4 சப்ராக்ட் பண்ணால் 12 மீட்டர் தான் QAயோட அளவாக இருக்கும். ஆறாவது கேள்வி,
2x² எண்ணிக்கையுடைய கருப்பு தேனீக்களின் கூட்டத்திலிருந்து கூட்டத்தின் பாதியின் வர்க்கமூல எண்ணிக்கை கொண்ட தேனீக்கள் ஒரு மரத்திற்கு செல்கின்றன. மீண்டும் கூட்டத்திலிருந்து 9/8 பங்கு கொண்ட தேனீக்கள் அதே மரத்திற்கு செல்கின்றன. மீதமுள்ள 2 தேனீக்கள் மனம் கமழும் மலரில் சிக்கிக்கொண்டன எனில் மொத்த தேனீக்களின் எண்ணிக்கை எத்தனை? லைன் பை லைனாக பார்க்கலாம். 2x² எண்ணிக்கையுடைய கருப்பு தேனீக்களின் கூட்டத்திலேருந்து முதல்ல எத்தனை தேனீக்கள் இருக்குது அப்படின்னா 2x² இருக்குது. கூட்டத்தின் பாதியின் வர்க்கமூல எண்ணிக்கை கொண்ட தேனீக்கள் ஒரு மரத்திற்கு செல்கின்றன. கூட்டத்தின் பாதி இந்த இருக்கு இல்லையா 2x², இதில் பாதி. அப்போ இதை பாருங்கள், 2x² பாதி. அப்போ என்ன கிடைக்கும்? 2-ஐ 2ஆல் டிவைட் பண்ணும்போது ஆன்சர் x². இதுதான் பாதி. இந்த பாதிக்கு என்ன சொல்லியிருக்காங்க? வர்க்கமூலம் எடுக்கிறாங்க. அப்போ இந்த x²க்கு வர்க்கமூலம் எடுத்தோம்னா என்ன கிடைக்கும்? x. இந்த x தேனீக்கள் ஒரு மரத்திற்கு செல்கின்றன. அப்போ இதுலேருந்து போயிடுச்சு அப்படின்னா இந்த x என்ன பண்ணிடணும்? இதுலேருந்து சப்ராக்ட் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு மீண்டும் கூட்டத்திலிருந்து, அதாவது கூட்டத்திலிருந்துன்னா 2x², 9/8 பங்கு. இந்த 2x² இருக்கு இல்லையா, இதில் 9/8 பங்கு தேனீக்கள் அதே மரத்துக்கு செல்கின்றன. அப்போ இதுவும் போயிருச்சு அப்படின்னா இந்த டேர்மாக இதுலேருந்து சப்ராக்ட் பண்ணிடணும். 8/9 2x². ஓகேவா? மீதமுள்ள 2 தேனீக்கள் மனம் கமழும் மலரில் சிக்கிக்கொண்ட. மீதம் எவ்வளோ இருக்குன்னா 2. அப்போ ஈக்குவல் டு 2. அப்போது இந்த 2x²ல் எக்ஸை சப்ராக்ட் பண்ணி 8/9 2x² சப்ராக்ட் பண்ணால் ஆன்சர் எவ்வளோ கிடைக்குது? 2. இதுலேருந்து நம்ம எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். 6th problem. From a group of 2x² black bees, square root of half of the group went to a tree. Again, 8/10 of the bees went to same tree. The remaining 2 got caught up in a fragrant lotus. How many bees were there in total? ஃபஸ்ட்டு அந்த குரூப்பில் எவ்வளோ பீஸ், பிளாக் பீஸ் இருக்குன்னா 2x². ஸ்கொயர் ரூட் ஆஃப் half ஆஃப் த குரூப் வெண்ட் டு எ ட்ரீ. இப்போ இந்த x² இருக்கு இல்லையா, இதனுடைய ஹாஃப்ங்கும் போது இந்த 2x² 2ஆல் டிவைட் பண்ணால் x². இதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சா x. இது என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு மரத்துக்கு பறந்து போயிடுது. அப்போது இதிலேருந்து நம்ம x என்ன பண்ணணும்? சப்ராக்ட் பண்ணுறோம். அகைன் 8/10 அப்படின்னா ஆஃப் த பீஸ் அப்படின்னா 2x² தானே ஃபஸ்ட்டு இருந்துச்சு. 8/10னா 8/9 இதை மல்டிபிள் பண்ணணும். 8/10 ஆஃப் த பீஸ் வெண்ட் டு த சேம் ட்ரீ. அப்போ இதுவும் பறந்து போனனால இந்த டேர்மையும் நம்ம மொத்த டேர்ம்லேருந்து சப்ராக்ட் பண்ணுறோம். ரிமைனிங் டூ. அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 2. இதுதான் ஆன்சராக வரப்போகுது. இந்த ஹோல் எக்ஸ்பிரஷன்லேருந்து ஆன்சர் என்ன வருது? ஈக்குவல் டு 2ன்னு எடுத்துக்கிறோம். கேட்சப் இன் ஃப்ராக்ரன்ட் ஃப்ளவர். ஹவு மெனி பீஸ் வேர் தேர் இன் டோட்டல். அப்போ டோட்டலாக எவ்வளோ இருந்துச்சுன்னு கேட்குறாங்க. இப்போ இந்த எக்ஸ்பிரஷன் இருக்குல்ல, இந்த ஈக்குவேஷன்லேருந்து எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சா நம்ம ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். டோட்டல் பீஸ் மொத்த தேனீக்கள் எவ்வளோ இருந்துச்சுன்னா 2x². அதில் பாதி ஹாஃப் வந்து 2x² 2ஆல் டிவைட் பண்ணும்போது 2 கேன்சல் ஆகி x². அதுக்கு ஸ்கொயர் ரூட் வர்க்கமூலம் கண்டுபிடிக்கிறோம். அப்போ x² ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா x தான் வரும். அதே நேரத்தில் 8/9 ஆஃப் பீஸ் 9/8 பங்கு தேனீக்கள்னா 8/9 2x². அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் படி எழுதலாம். எப்படி எழுதலாம்? 2x² மைனஸ் எக்ஸ் மைனஸ் 8/9 2x² ஈக்குவல் டு 2. ஓகேவா? இப்போது இந்த டேர்மில் பாருங்கள், இங்கேயும் 2x² இருக்குது, இங்கேயும் 2x² இருக்குது. ஸோ 2x² காமனாக வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா 1 மைனஸ் 8/9 வரும். இந்த மைனஸ் எக்ஸ் அப்படியே இருக்குது, ஈக்குவல் டு 2. இப்போ 1 8/9 சப்ராக்ட் பண்ணால் 1/9 வரும். ஸோ 2x² இன்ட்டு 1/9 மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2. இப்போது இங்கே கீழே என்ன இருக்குது? 9 இருக்குது. ஸோ இந்த ஹோல் டேர்மையும் ஒவ்வொரு டேர்மையும் நம்ம என்ன பண்ணுறோம்? 9ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். 2x² இன்ட்டு 1/9 9 மல்டிபிள் பண்ணால் இந்த 9 கேன்சல் ஆயிரும். அப்போ 2x² மட்டும்தான் வரும். மைனஸ் எக்ஸோட 9 மல்டிபிள் பண்ணால் 9x. இந்த 2ஓட 9 மல்டிபிள் பண்ணும்போது 18. அது இந்த சைடு வரல என்ன ஆகும்? மைனஸ் 18 வந்துடும். ஸோ 2x² மைனஸ் 9x மைனஸ் 18 ஈக்குவல் டு 0. இது வந்து ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், அதாவது இருபடி சமன்பாடு. இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இப்போ எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்குது? மைனஸ் 9. இந்த 2ஓட 18 மல்டிபிள் பண்ணால் மைனஸ் 36. இப்போ மைனஸ் ஃபஸ்ட் இருக்கனால மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். 2 நம்பரை மல்டிபிள் பண்ணால் 36 வரணும். ஒரு நம்பர்லேருந்து இன்னொரு நம்பரை சப்ராக்ட் பண்ணால் 9 வரணும்.
அந்த ஆன்சர் வந்து 12ம் 3யும். 12ஓட 3 மல்டிபிள் பண்ணால் 36, 12லேருந்து 3 சப்ராக்ட் பண்ணால் 9 வரும். இப்போ 2ஆல் மல்டிபிள் பண்ணோம் இல்லையா, அந்த ரெண்டு நம்பரையும் நம்ம என்ன பண்ணிடுறோம், 2ஆல் டிவைட் பண்ணணும். 12 2ஆல் டிவைட் பண்ணால் -6 வரும். இதை டிவைட் பண்ண வேணால் அப்படியே விட்டுடலாம். ஸோ -6 வந்தனால ஒரு ஃபேக்டர் வந்து x - 6, இதோட ஒரு எக்ஸை சேர்த்து 2x + 3 வந்து இன்னொரு ஃபேக்டர். ரெண்டு ஃபேக்டரையும் தனித்தனியாக 0க்கு ஈக்குவேட் பண்ணுறோம். x - 6 = 0. ஸோ இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ என்ன வரும், 6 வரும். 2x + 3 = 0. 2x = -3, இந்த பக்கம் வரையில் மைனஸ் ஆயிரும். எக்ஸோட வேல்யூ -3/2. இப்போது நம்மளுக்கு கேட்டிருக்க கேள்வி வந்து எத்தனை பீஸ், எத்தனை தேனீக்கள் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எண்ணிக்கையாக இருக்கனால நம்ம மைனஸ் எடுத்துக்க முடியாது. ஸோ +6 தான் நம்மளுக்கு சரியான ஆன்சர். டோட்டல் பீஸ் வேணும் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ தான் கண்டுபிடிச்சிருக்கோம். மொத்த தேனீக்கள் முதல்ல ஆரம்பத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2x² சொல்லியிருந்தாங்க கொஸ்டினில். ஸோ 2 × எக்ஸுக்கு பதில் 6² எழுதுகிறோம். 6² பண்ணால் 36. இப்போ 2 × 36 எவ்வளோ வரும், 72. அப்போ ஆரம்பத்தில் மொத்தம் எத்தனை தேனீக்கள் இருந்துச்சுன்னா 72. என்ன ஸ்டூடெண்ட், ஈஸியாக இருக்கா?